ஃபர்ஸ்ட் இந்த பௌத்திரம் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு கட்டி வரும். எல்லாரும் யோசிக்கிற ஒரு விஷயம் வந்து உடம்புல பாயில்ஸ் வருதுல, சீழ்கட்டி, அந்த மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அது கிடையாது. ஆசன வாயில வந்துச்சுன்னா அது பாயில் கிடையாது. இட்ஸ் அ பெரியான லேப்சஸ். ஆசன வாய் சுற்றி வரக்கூடிய சீழ்கட்டிகள். அந்த சீழ்கட்டி சிவியர் பெயின் கொடுக்கும் அண்ட் உட்காரத்துக்கு கஷ்டமாக இருக்கும், ஒரு ஃபீவர் கொடுக்கும். அந்த கட்டியோட சைஸ் பொறுத்து அதோட இன்டென்சிட்டி இருக்கும். உங்களுக்கு ஆனல் கிளாண்ட் எப்படி இன்ஃபெக்ட் ஆகுது, ஸோ உங்கள் மோஷன்லேருந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ஆனல் கிளாண்டில் இன்ஃபெக்ட் ஆன பிறகு அந்த ஸ்பேஸில் ஒரு சீழ் உருவாகுது. அந்த சீழ் உருவான சீழ் வெளியில் வரத்துக்கு வழி தேடுது. ஸோ அந்த வழி தேடும் போது அது வந்து ஒரு பௌத்திரமாக மாறுது ஃப்யூச்சரில். அந்த வழி தேடி வெளியில் வந்து சீல் உடஞ்சி அந்த வீக்கெல்லாம் வத்தி சீழ் உடஞ்சோடனே வலி கம்மியாகிடும். வலி கம்மியானா பேஷண்ட் நினச்சிப்பாங்க சரியாயிடுச்சுன்ட்டு. அது ஒரு பௌத்திர வேராக மாறி ரிப்பீட்டடாக திரும்பி 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 இன்ஃபெக்ஷன் உண்டாக்கி அது வழியாக வெளியில் ஒரு ஓட்டை அப்படியே பர்மனெண்ட்டாக நின்று அது வழியாக சீல் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து ஆனல் ஃபிஸ்டுலா. ஸோ இப்போ இது வரதுக்கான முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா பாடி ஹீட். எப்பப்பெல்லாம் பாடி ஹீட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த சீல் வந்துட்டால் வலி கம்மியாகிடும். பட் ரிப்பீட்டடாக இது வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் இந்த மாதிரி வரலாம், எப்போல்லாம் உங்கள் பாடி ஹீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாங் ட்ராவல் பண்ணும்போது, ரொம்ப நேரம் உட்காரும் போது, மலச்சிக்கல் இருந்தாலும், குடல் இன்ஃபெக்ஷன் டிசென்ட்ரி மாதிரி ஆனாலும் சரி, இல்லை சரியாக தூக்கம் இல்லைனாலும். ஸோ இதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் சொன்ன ஒரு ஹிஸ்ட்ரி தான் இது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஆனல் ஃபிஸ்டுலா பெரிய ஆனல் லேப்சஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது.